வாழ்க வளமுடன். சூரியனுக்கு அழுக்குப்பட தூசு படியாது. அதுபோல் நம்ம ஆன்மாவுக்கு கலங்கெல்லாம் பண்ணுறல எதுவுமே அது படியாது. அது ஆன்மான்றது தூய்மை. அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிராக கொடுத்து இறைவன் படைச்சிருக்கிறோம், தூய்மையாக இருன்றது. ஆனால் அதை விட்டு நம்ம புலன் மயக்கத்தில் இருக்கிறோம். எப்படி எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசை, குழந்தை இருக்கிற குழந்தை மேலே ஆசை, அம்மா மேலே ஆசை, அப்பா மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை, இப்படியே சொல்லி சொல்லி தூய்மையாக இருக்கிற ஆன்மாவை கலங்கப்படுத்துகிறோம். அப்போது கலங்கப்படுத்தினா அடுத்த பிறவின்னு ஒன்று வரும்ல. அப்போ எனக்கு நோய் வந்துடுச்சு, எனக்கு இது வந்துடுச்சு அது வந்துடுச்சு. நீங்கள் எப்படிங்க வரும்? நீங்கள் தானே தூய்மையாக இருக்கிற ஆன்மாவை போட்டு கலங்கமாக்குறதே நீங்கள் தான். அது எப்படி புற இதுவை பார்த்து நீங்கள் அகத்தை பார்த்தா இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படியே 2 நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி அதுக்கேற்ற செலவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா நல்லாயிருக்கும். ஆன்மா எப்படினா இருக்கட்டும், நான் நினைக்கத்தான் நடக்கணும், எனக்கு இது வேணும், இப்போவே செய்யணும், இவங்களுக்கு இது கொடுக்கூடாது அது கொடுக்கூடாதெல்லாம் சொன்னால் அப்போ எப்படி இருக்கும்? எதிர்பார்த்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுது இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே ஆன்மாவை தூய்மையாக வச்சுக்கணும். நீங்கள் கலங்கம் பண்ணுறது எதுனா உடல், நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உடல் தான். அந்த உடல் என்ன பண்ணோம், அதனோட பலன் அனுபவிக்கல. அதுக்கு தான் அடுத்த பிறவின்றத சொல்கிறது. உடலை சுத்தமாக வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், மனசு சுத்தமாக வச்சுக்கணும், உடலை சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? எப்படி தான் வச்சுக்கிட்டு சொல்லுன்றீங்களா? ஒன்றும் இல்லை. மனது சுத்தமாக வைக்க நமக்கு என்ன தேவை? தியானம் தேவை. அது எப்படி சுத்தமாகுதுன்றீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஏதோ நாள் கண்டது வாங்குறீங்க, மற்றவங்க மேலே ஆசைப்படுறீங்க, அவ்வளோ பொருள் வாங்குகிற அவங்க வீட்டில் இருக்குது, நான் வாங்கி வச்சுக்கணும்னு போடுறீங்க, அதனால் பிரச்சனை உண்டாக்குறீங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னு வச்சுக்க, அவங்க வீட்டில் இருந்தால் என்ன, நமக்கு தேவையில்லைல்ல, நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது இல்லையா? அப்படி வாங்கினா நம்ம வீடு சின்னது, அது அடைச்சிக்கும், வெளியே போகிறதுக்கு முடியாது, வரதுக்கு இடிக்கும். இப்போ இதனால் எவ்வளோ கஷ்டம். நான் ஒரு வீடு போயிருந்தேன், பார்த்தா சின்ன வீடு, நிறைய கொழு பொம்மை மாதிரி வாங்கி வாங்கி அங்கே வச்சுட்டாங்க. இப்போ பசங்க வராங்கன்னா சப்போஸ் எந்த குழந்தைங்க ஒரு பொருளை தொடாது இருக்கும், ஏன்னா அது அவங்க வீட்டில் இல்லை. அதனால தானே இவங்க வீட்டில் இருக்குது, எப்படி இது பார்க்கலான்ட்டு சின்ன பசங்களை துருன்னு தான் இருக்கான். அது மாதிரி எடுத்து ஒருத்தர் வீட்டில் உடைச்சிட்டாங்க. அது இந்த அம்மா அவ்வளோ திட்டினாங்க, இவங்களை யார் வர சொன்னது, இதை ஏன் உடைச்சாங்க, இவங்க இதை குத்து வாங்க முடியுமா, விலை குத்து வாங்க முடியுமா, அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி அந்த பொருள் உடையணும்னு இருக்குது. அந்த குழந்தை வரும்போது நினச்சிக்கா உன் பொருள் உடைக்க போகிறேன்னு, இல்லை நீங்கள் தான் நினச்சிங்களா? ஐயா அந்த பையன் வரான் இதை உடச்சிடுவான்னு நீங்கள் நினச்சிங்களா? சரி, இல்லைங்க நான் நினச்சி அந்த பசங்க வரத்துல உடச்சிடுவேண்ணா. இப்போ உங்கள்கிட்டே ஒரு கேள்வி வந்துட்டுதா, உடச்சிடுவான்னு சொன்னீங்கல்ல, இந்த இது தான் நீங்கள் அழுத்தமாக போட்டிங்க பேர். அந்த பையன் அவங்க உடச்சிடுவாங்க. அந்த பையன் சைலண்ட்டாக தான் வந்தான், உடைக்கணும்னு வரல. நீங்கள் சொன்ன ஒரு பிரதிபலிச்சுக்குது. நீ சொன்னது வாங்காததுக்கு அந்த பையனை தூண்டி இந்த பொம்மை இன்றைக்கி உடையணும்னு வச்சுக்குது. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் அது மாதிரி இந்த பொம்மைக்கும் சொல்ல. இன்னொரு ரூட்டில் எப்படி தெரியுமா, மகரிஷி சொல்லுவார், எப்படி உங்களுக்கு திருட வந்தான்னு கேட்டோம்னா, என்னங்க நாங்கள் நகை வச்சுக்கிறோம் அதை பார்த்து வந்துட்டானுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய நகை வச்சு ரூட்டு கூட திருட போக மாட்டான். ஏனுக்கெல்லாம் அவங்க நம்பிக்கை, யாரும் வரமாட்டாங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக போகிறாங்க. நீங்கள் ஊரில் தான் இருப்பீங்க, ஐயோ எவ்வளோ நகை வச்சுருமே, திருட வேண்டாம், என்ன பண்ணுறது, நம்ம எப்படி தப்பிக்கிறது, நமக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ நகைக்கு ஆசைப்பட்டால் எதுக்கு, காவலுக்காகத்தான் பெருசாகுதுன்னு நினைக்கிறீங்க. இது நினைக்கும் போது அந்த பக்கம் சாதாரணமாக போவான், திருடன் போவான், எல்லாம் சொல்ல யார் விட்டு திருடணுன்றது அவன் தான் டிசைட் பண்ணி போகிறான். போகும்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திருட மாட்டான் திருடி விட்டான் என்ன பண்ணுறது, திருட வந்தால் திருடி விட்டான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்க. அது அவன் மனசை தூண்டி கரெக்டாக உங்கள்கிட்ட நுழையும். நீ எத்தனை நாள் நினச்சியோ அதனோட ஆற்றல் அவனை தாக்கி இங்கே வாடா உள்ள நீ எத்து போடான்ற மாதிரி அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிற, ஒரு செயல் செய்தாலும் எதையும் சொல்லாதீங்க. எங்கள் வீட்டில் இது இருக்குதுன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு அது வருமா? உங்கள் மனசுலேயே பயம் இருக்கக்கூடாது. முதல்ல மனசு இது வச்சுக்கோ. இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கா,
நம்ம வந்து நேர்மையாகிறோம், நம்ம தியானம் பண்ணுறோம். அதான் ஒரே எண்ணம். வேறு எதுவுமே வீட்டில் இது இருக்குது இல்லை இல்லை எதையுமே நினைக்காத இருந்தீங்கன்னா யாரும் உங்களை வர முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவேன், எப்போ பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் அழுதுட்டு போதுங்க இது போதுன்றாங்க. அவங்கள தியானம் பண்ணணுன்னு இப்போ பண்ண ஆரம்பித்தாங்க, ஆட்டோமேட்டிக்காக வர நின்றுட்டாங்க. அப்போ அவங்க தியானத்தால் சாதிச்சாங்கல்ல. இப்போ சொல்லுவாங்க, பூங்குடி நீ சொன்னதை இப்போ நான் தியானம் பண்ணணும்னு நான் ரொம்ப ரிலீஃப் ஆகுறேன் அப்படின்னு. யார்கிட்டேருந்து எனக்கு பிரச்சனையே வரல அப்படின்றாங்க. அதுக்கு தான் முடிந்த வரையில் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். உங்கள் அகத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன்.